அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அந்த அன்பாக்சிங் என்னென்னு பார்த்தோன்னா கிச்சன் ஐட்டம்ஸில் ஒரு முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், மசாலா ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு குக் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக எடுத்துக்காம ஒரே இடத்துல அங்கங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த வந்து 16 பாக்ஸஸ், அது பிளாஸ்டிக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 300 ml ஒன்று வந்து கெப்பாசிட்டி. இந்த 300 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ஐட்டமோட என்னென்னா பவுடர் ஐட்டம், மசாலா ஐட்டம், எல்லா டைப் ஆஃப் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ஸ்பைசிஸான ஐட்டமும் இதில் வந்து போட்டு வச்சுட்டு, இது வந்து இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 இது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸு, அப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த சால்ட்டு, சர்க்கரை விழுற மாதிரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஐட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு, அந்த மாதிரி பெப்பர், அந்த மாதிரி இன்னும் பெருசாக ஃபுல் இது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸாக இருக்கிற மாதிரி இதில் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கிச்சனுக்கு தான் வந்து குக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்கள். இது நான் இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் இதோட யூசேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒன்று ஒரு டைப்பில் வந்து அதில் வந்து இருக்குது அந்த கேப்பில். இது மூலமாக வந்து ஈஸியாக ஃப்ளோ வர மாதிரி வந்து அவங்க சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதான் இதை வந்து கேப் எல்லாமே த்ரெட் டைப்பு. ஒன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா தேவைப்படும் போது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொட்டேட்டபிள். எந்த டைரெக்ஷனில் வேணால் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பர்டிகுலர் இதை வந்து வைக்கலாம். நன்றி, வணக்கம்.